ஃபாரினர்னாலும் பாஸ்போர்ட் எங்கள்கிட்ட இருக்கணுமே, அதுக்கு தான் அப்படி கொடுத்து எடுக்கலாம். மட்டும் உள்ள கூடல என்கிட்ட ஐசி இருந்தது, ஸ்ரீலங்கன் ஐசி. ஸோ சனுக்கிட்டேயும் ஐசி இருந்தனால எங்கள் 2 பேருக்கும் ஓகே. கட்டாயமாக ஃபோன்லேயாச்சு ஐசி ஃபோட்டோ இருக்கணும். ரொம்ப 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 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது லோக்கலுக்கும் டூரிஸ்ட்டுக்கும். ஸோ லோக்கல் ஓகே ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு வந்து 120, இது ஃபாரினர்ஸ் 10,675. ஸோ சுற்றி வர எல்லா இடத்துலையும் குரங்கு இருக்குது. ஸோ எல்லாம் உள்ளே உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, ஒரேடியாக வந்து தங்க இயலாது. இது வந்து முதல் வந்து ராவணா செஞ்சிருக்கும் இந்த பேலஸ். இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு சிங்கம் தலை இல்லை, கால் மட்டும்தான் இருக்குது. அப்போ வரக்குள்ள தான் நாகம் என்ட்ரன்ஸ் அந்த பக்கம். சிகிரியா. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு நாங்கள் வந்து ரூம் செக்இன் பண்ணுறதுக்கு நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. பிரியா வந்து ஆல்ரெடி ஒரு விழா ஒன்று புக் பண்ணியிருந்தா. ஸோ அந்த விழாவில் தான் ஸ்டே பண்ணோம். நைட்டு 12 மணிக்கு வந்து செம்ம டயர்டு. என்ன விழா? அந்த விழா பார்த்தீங்கன்னா சன்ஷைன் விழா. அந்த விழாவை பற்றி ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதில் ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. அது வந்து நான் ஒரு சின்ன கிளிப்பிங்காக போடுறேன், அதில் பாருங்கள். அதில் வந்து பிரியா வந்து ரொம்ப அந்த விழாவை என்ஜாய் பண்ண நைட்டு ஃபுல்லாக. ஸோ அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது பிரியாவோட தம்பி சனுஜன். இவர் தான் நேற்று எங்களை வந்து எல்லாம் பிக்கப் பண்ணி எங்களை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஒரு நல்ல விழா, சின்ன சின்ன பிரச்சனைகளோடு இருக்கிற ஒரு நல்ல விழா. வேறுன்னு சொல்லலாம் அந்த விழாவை பற்றி. ஸோ இன்னும் நாங்கள் அந்த விழா வந்து ஃபுல்லாக நாங்கள் பார்க்கல இன்னும். ஸோ இனிமேல் நாங்கள் போயிட்டு அந்த விழா எப்படி இருக்குது அங்கே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். தான் சிகிரியாவோட என்ட்ரன்ஸு. ஸோ நீங்கள் வாங்கின டிக்கெட் வந்து இங்கே கொடுத்துட்டு நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு செக்இன்ற டிக்கெட்டு நீங்கள் காமிச்சிட்டு நாங்கள் அப்படியே போக வேண்டியதுதான். இந்த சைடா அந்த சைடா? இந்த சைடு தான். ஸோ டிக்கெட்டை காட்டிட்டு எல்லாம் அங்கே தான் பேக்கில். පිළිවෙලට බැලුවොත් ලෝකල් එකටත් ඩොකියුමන්ට් නැහැ, ෆොරන් එකටත් ඩොකියුමන්ට් නැහැ. ඩොකියුමන්ට්ස් එක තමයි යවන්නේ. ඒක හරියට ඒක ගන්න එකත් අපිට ඔව් අසාධාරණයි. ඒක තමයි කියන්නේ මොකක් හරි ඩොකියුමන්ට් එකක් පෙන්නන්න. ඒ ගන්න එක අසාධාරණයි. ලංකාවේ ඩොකියුමන්ට්ස් තියෙනවා නම් ඒක අපිට බලන්න ඕන කියන්නේ. බර්ත් සර්ටිෆිකේට් අතරක අර පඩම් බර්ත් සර්ටිෆිකේට් බෑ. ஒன்றுமே அதென்ன ஐசியாக இருந்திருக்குமே ஃபோனில். මොකද මේ ලංකාවේ ඉපදුනාට පුරසි භාවය තියෙන්නේ ගොඩාක් කට්ටිය පිටරට වෙන රටවල් වල. ඒ නිසා බෑ ඒක. பார்த்தீங்கன்னா பிரியாவை மட்டும் உள்ள கூடல என்கிட்ட ஐசி இருந்தது, ஸ்ரீலங்கன் ஐசி. ஸோ சனுக்கிட்டேயும் ஐசி இருந்தனால எங்கள் 2 பேருக்கும் ஓகே. கட்டாயமாக ஃபோன்லேயாச்சு ஐசி ஃபோட்டோ இருக்கணும், அட்லீஸ்ட் ஐசி நம்பராச்சும் இருக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டனால பிரியாக்கிட்ட ஒன்றுமே இல்லை. எல்லாமே பிரியாவுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் பாஸ்போர்ட்டு. ஸோ அவளுக்கு மட்டும் திருப்பி அவங்க சொல்லிட்டாங்க ஒரே ஒரு சொல்யூஷன், ஒன்று நீங்கள் ஐசி ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் கொண்டு வர சொல்லி, அப்படி இல்லைன்னா நீங்கள் போயிட்டு அந்த ஃபாரினர்ஸோட டிக்கெட்டை வந்து நீங்கள் வாங்கிட்டு வரணும்னு. ஸோ இப்போ எங்கள்கிட்ட வேறு வழி இல்லை. ஸ்டார்டிங்கில் நாங்கள் அப்படி சொன்னனால நாங்கள் இப்போ போயிட்டு அந்த ஃபாரினரோட டிக்கெட் தான் வாங்க போகிறோம். ஸோ 15,000 பிரியாக்கு மட்டும் கட்டி தான் ஆகணும். ஸோ
இனி போகிற இடத்துலையும் இப்படி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். இங்கே வேறு லெவலில் இருக்குது. சரி டிக்கெட்டு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து போயிடுச்சு. ஸோ கவுண்டரில் வந்து நாங்கள் டிக்கெட் கொடுக்கும்போது கொடுத்த ஃபுட்டேஜை வந்து நான் போடுறேன் பாருங்கள். ஸோ அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் சொல்கிறா. இல்லை ஒன்று அட்லீஸ்ட் ஐசி நம்பராச்சும் வேணும், அப்படி இல்லாட்டிக்கு ஐசி பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி ஐட்டம் இருந்தால் தான் அவங்க ப்ரூஃப் பார்த்துட்டு உள்ளே போடுறாங்க. ஸோ எங்களுக்கு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகிருக்குமா? அரை மணி நேரம் வேஸ்ட் எங்களுக்கு. சனு இன்றைக்கி ஒரு முடிவோடு தான் இருக்கான். டிக்கெட் காரியை விடுற மாதிரி இல்லை இன்றைக்கி. சனு என்ன பண்ண போகிற நீ? அங்கே போய்ட்டு ஒன்றும் பண்ண சும்மா பேசிட்டு வந்துடும்ல. ஸோ இப்போ நாங்கள் என்னென்னா வெயில் வந்துருச்சு. ஸோ நாங்கள் ஒரு தண்ணி பாட்டில் கூட இல்லாமல் மேலே போகணுமான்னு யோசிக்கிறோம். ஒரு கடையும் இல்லை கீழே. நீங்கள் முடிஞ்சால் வெளியவே தண்ணியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன், தண்ணி ஜூஸு. ஸோ இங்கே போய் இப்போயே பாருங்கள் வெயில், செம்ம வெயில். එන්ජොයි පන ෆොරිනර් ලයිෆ්. දැන් අපි මේ ටිකට් ගත්තට අපිට වෙනම සලකන්න ඕනද? නෑ නෑ අමුතු සලකෙල්ලක් නෑ ඉතින්. දැන් අපි කතා වුණේ ඔෆිස් එකට ගිහලා කතා වෙන්න විදියට. ඔෆිස් එකට දැන් ගියානේ ඔයාලා මොකද කියන්නේ? කොළඹ ඔෆිස් එකට ගිහලා කතා වෙන්න විදියට. ID කාඩ් එක එහෙ පෙන්නලා සල්ලි ටික ගන්න විදියට. ඔව් ඒ මොකද ගන්න තියෙනවා ඒක හරි. உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து பஞ்சாயத்து என்ன ஆச்சுன்னா அவங்க சொல்லிட்டாங்க ஃபாரினர் டிக்கெட் தான். ஸோ அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு பிரியா ஃபாரின் கவுண்டர் வழியாக தான் வெளியே வந்தா. வந்து இந்த 10,000 கொடுத்தாலும் பரவாயில்லை, பிரச்சனை இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்துட்டு போயிடணும். நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஹாப்பியாக இருக்க ஃபாரின் என்ட்ரி 10,000 டிக்கெட். சிகிரியா பார்த்தது நீ தான் லக்ஸரியாக பே பண்ணி வர சிகிரியா பார்க்குறதுக்கு. சீரியா மட்டும் பெரிய பேச தூக்கிட்டு போய் இப்போ தூக்கிட்டு போய் உனக்கு மலை மேலே உட்கார கூப்பிட்றாங்க. அதே கதையெல்லாம் இருக்காது நம்பி வந்தேன் பாரு. இல்லை எங்களுக்குலாம் நாங்கள் லோக்கல்ன்றதுனால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஐசி தேனவ இதுக்குன்னே நான் டபுள் நேஷனாலிட்டி எடுக்கிறனாலே பாரு. நாங்கள் லோக்கல்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்தால் டபுள் நேஷனாலிட்டியில் தான் வருவேன், இல்லாட்டி வர மாட்டேன். நான் அப்போவே சொன்னேன் பிரியாவை டபுள் நேஷனாலிட்டி எடு, ஸ்ரீலங்கா வெக்கேஷனுக்கு. ஸோ இப்போ இதுக்கு மட்டும்தான், வேறு இடத்துக்குலாம் நம்மளா இப்போ டிக்கெட் கிடையாது தானே. கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் செஷன்லாம் முடிஞ்சுது. ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கோம். எங்களுக்கு டூரிஸ்ட் கைடு தேவையில்லை, ஏன்னா சனு வந்து அத்துப்படி சிகிரியாவே அவன் கை உச்சியில் வச்சுருக்கிறான். ஸோ சனு எல்லாமே எங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கான், மேப்பில் பார்த்து எல்லாம் கரெக்டாக சொல்லிடுவான். அதில் ஒன்றுமே போட்டு ஸோ அதில் ஒன்றுமே போட்டு இல்லை. ஸோ சனுக்கும் பெருசாக தெரியாது. நீ சொல்லு, உனக்கு எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் சிகிரியா? நீ தான் ஃபஸ்ட் டைம் வரல? ஆமாம், சின்ன வயசுலேருந்து போகணுன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் போக கிடைக்கல. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஒவ்வொரு வாட்டி ஸ்ரீலங்கா வர்றப்போ சிகிரியா போகணுன்னு நினைப்பேன். இந்த வாட்டி வந்தாச்சு, இந்த பழது கால் எடுத்து வச்சிட்டோம்ல. ஸோ நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் சிகிரியா. நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருந்துச்சு. அதில் ஆனால் என்ட்ரன்ஸ் தான் நல்லா இல்லை, டிக்கெட்டு பிரச்சனையை தவிர இடம் பார்க்க நல்லா இருக்குது. டூரிஸ்ட்டு இருக்காங்க, ஆனால் ரொம்ப க்ரௌடடாக இல்லை. மேபி வீக் டேஸ்ன்றனால அப்படி இருக்கா. ஸோ வீக் டேஸ்ன்றனால அப்படி இருக்குது போல். ஸோ நல்ல சூப்பரான வெதர். நாங்கள் வந்த டைமு காற்று தான் பெருசாக இல்லைல்ல, அந்த இடம் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. தண்ணி இருக்கு, தண்ணி இல்லை. அப்பா இப்படி இந்த பாண்டு வந்து கட்டியிருக்காங்க 8 டைமென்ஷனல். என்னன்னு சொல்கிறது? 8 டைமென்ஷனல் பாண்டா, 8 சைட்ஸ். 8 சைடு உள்ள அது இப்படி 2 3 1 2 3 4 5 6 7 8. ஆமாம் 8 சைடு இருக்குது. இதெல்லாம் வாட்டர் இருந்ததுன்னா முன்னாடி இது அவங்க இதில் வந்து ஸ்விம்மிங் பூலாக இருந்திருக்கும்ல. இதில் தான் ராவணர் இருந்துட்டு எல்லாம் சீத்தையை அழைத்து என்ன சீத்தையை அழைத்து செல் இங்கேருந்து ஆர்டர் போட்டிருப்பாரு, ஆர்டர் போட்டிருப்பாரு. அதில் தான் அதான் அவரு பில்லா அஜித் தானே பூலில் இருந்துட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் அந்த பாண்டு. ஒன்றும் இல்லை, இதில் எல்லாம் வறட்சியாக இருக்குது. தண்ணி ஒன்றுத்துலேயுமே தண்ணி இல்லை. வறட்சின்னு சொல்லலாது, பச்சையாக இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை. இப்போ நல்லா காசாக இருக்குப்பா.
செம்மையாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சமாச்சு காற்றடிக்குது. காற்றடிக்கும் போது நல்லா இருக்குது. காற்றடிக்குது. ஆனால் வெயில் இன்னும் அவ்வளோ வரல. ஏர்லி மார்னிங்கிறதுனால அப்படி வரல போல இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியா 7:30 கொஞ்சம் வரதுக்குள்ளே நம்ம மேலே ஏறிடுவோம். 12 மணிக்குள்ளே நீங்கள் எல்லாம் முடிஞ்சால் ஏறுவோம். மேக்ஸிமம் முடியவே முடியலைன்னா ஏற வேணாம். ஓகே, உச்சி வரைக்கும் இன்னைக்கு அதான் ஒரு வழி பார்க்காம விடுறது கிடையாது. அதான் இருக்குது. நல்லா உயரமான இது படி. இதுலேயே நம்ம இன்னைக்கு நேற்று சாப்பிட்டதை குறைச்சிடலாம். எக்ஸசைஸ். நேற்று நைட்டு ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது என்ன பேர் சொன்னது? ஷாஷா. அது எந்த இடம்? கட்டுநாயக்கா. ஒழுங்காக வெயிட்லாம் கட்டுநாயக்காவில் வந்து ஒரு ஹோட்டல் நேற்று ட்ரை பண்ணியிருந்தோம் நைட்டு, ரெஸ்டாரண்ட்டு ஷாஷா. அது எல்லாம் மஸ்ட் ட்ரை. சீஸ் கோத்து எடுத்துருந்தோம், சூப்பராக இருந்தது. நீ எடுத்தது என்னது? நீ என்ன எடுத்த? அது என்ன பேர்? நாசி கோரேங். நாசி கோரேங். ஸோ பிரியா 2 நாசி கோரேங் சாப்பிட்டா. 2 தானே சாப்பிட்டேன்? இல்லை, ஷேர் பண்ணி சாப்பிட்டேன். என்ன ஷேரிங்கில் 2 சாப்பிட்டா, ஷேர் பண்ணாமல் 3 சாப்பிட்ருப்பா. போய் நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். ஸோ ஃபலூடாவும் எடுத்துக்கோம். ஃபலூடா தானே பாம்பே. என்னோட ஃபேவரட் பப்பாயா ஜூஸ். அதுவும் நல்லா இருந்துச்சு. பப்பாயா. ஸோ மொத்தமாக எங்களுக்கு அங்கேயே பில்லு வந்து நாங்கள் 4 பேர் தான் சாப்பிட்டோம். 4 பேர் 4 ஜூஸு. அதுக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 12,000 வந்தது. ஸோ ரீசனபிள் தான் அந்த ப்ரைஸ். ஏன்னா ஃபுட்டு ஒர்த் சாப்பிட்டதில்ல. பயங்கரமாக இருக்குது. எப்போ விழுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இது கீழே தான் பிரியா வேற போகிறா. பயம் இல்லையா உனக்கு? ஐயா வா வா வா. இதுக்குள்ளே ஒரு கேவ் ஒன்று இருக்குது. சனு இதில் பாம்பெல்லாம் இருக்காது இல்லை? இருக்குமா? சனு வேற பயன்படுத்துகிறான் பாம்பு இருக்குன்னு. நேற்று நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த வில்லாவில் பாத்ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தவளை இருந்துச்சு. அந்த தவளையோடையே நேற்று நாங்கள் பட்ட பாடு. ஒருத்தரும் நேற்று ரெஸ்ட் ரூம் கூட யூஸ் பண்ணல. ஸோ காலைல தான் அவர் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணார். அதுக்கப்புறமா தான் நாங்களே போய் ஃப்ரெஷ் ஆனோம். மூச்சு வாங்குது. ஏதோ அந்த சின்ன சின்ன ஆர்ட்டெல்லாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ போய் பார்க்கலாம். அட்லீஸ்ட் தண்ணியாச்சும் குடிக்கணும். தண்ணி குடித்தா தான் கொஞ்சமாச்சு டயர்ட் இருக்காது. ஏர்லி மார்னிங் வெறும் வயிற்றோடு வந்துட்டோம். ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இங்கே லேட் ஆயிருன்றனால ஒன்றுமே பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமல் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஆர்ட் ஒர்க்லாம் இருக்குது. இது ஒரு அது இது என்ன பாம்பா? ஸோ குட்டி ஆர்ட் ஒர்க்லாம் வச்சுருக்காங்க. குட்டி குட்டி கருங்கல். ஸோ ஒரு குட்டி யானை. 1000 rupees. This one is 1000 rupees. இது சின்னது பார்த்தீங்கன்னா இது 1000 ரூபா ஸ்ரீலங்கன் ரூபி. No. Early morning, little price. 1000 rupees. Yes, 1000 rupees is a normal price, sir. Today my first business. That's why I said 1000. No, not. Today first business. First business. I don't want to pay 1000 rupees for this small one. Okay. Thank you. ஸோ சேம் தான் எல்லா இடத்துலையும் சேம். இப்போ நீங்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிறீங்கன்னா ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் சேஞ்ச் பண்ண முடியாது. சின்ன தேங்க்யூ. அது சின்ன எலிஃபண்ட் கருங்காலின்றாரு. எனக்கு ஏதாவது பெயிண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது சின்ன இதே வந்து 1000 ரூபா சொல்கிறாரு. அந்த குட்டி கொஞ்சம் குரங்கெல்லாம் நிற்கிது. தூக்கிட்டு போயிடுது இதெல்லாம் உள்ளே போய். என்னது? குரங்கு உங்களையே சொல்கிறாங்க. ஸோ இது என்ன இருக்குது கீழே? ஸோ ஓ பேக்கை முன்னுக்கு போட்டுருவா பேசாம. போட்டால் வெயிட் கூட இல்லை திறக்கும் இல்லை. அது ஏறி இல்லை பின்னுக்கு வச்சா வெயிட்டுக்கு விழுதான். குரங்கு எதுவும் பிடிச்சிட்டு போயிடாது. எதுவும் ஸ்ட்ராங்காக தான் பிடிச்சிருக்கேன் எல்லாமே. ஜாதி நம்ம பையனை விட்டு போயிடும்.
பழகிருச்சு. அவங்க வந்து இங்கே லோக்கல் பீப்புள் அப்படியே இருப்பாங்க. உங்களுக்கு ஸோ நிறைய சின்ன சின்ன லோக்கல் பிஸ்னஸ்லாம் இருக்குது. குட்டி குட்டி கடை இங்கே பாருங்கள், ஜூஸு தண்ணியெல்லாம் இங்கே வாங்கலாம். ஸோ இது வந்து பழக்கம் இல்லைன்னா இப்போ எனக்கே திருப்பி நான் வர சொன்னேன், இந்த இடத்துக்கு எனக்கு வர வழி தெரியாது. ஸோ நல்லா தெரிஞ்ச லோக்கல் பீப்புள் யாரோடாச்சும் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம தளபதி அடிக்கடி சீரியா வந்து போவாப்புல. நல்லா சாம்பிராணி வாசம். ஸோ ஃபைனலாக தண்ணி, ஜூஸு, ட்ரிங்க்கு, கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, தண்ணி இருக்குது, கோலா இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஷாப். இங்கே ஜூஸ் பார்ன்னு இருக்கு, ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ண நினைக்கிறேன். ஸோ நாட் ஓப்பன். ஸோ நிறைய கடை சுற்றி வர பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடை தான். ஸோ நல்லா ஆர்ட் ஒர்க்லாம் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இவங்களோட ஃபுல்லாக ஹேண்ட் ட்ராயிங் தான் இது எல்லாமே. பிரிண்டட் இல்லை, ஹேண்ட் பெயிண்டிங். இது எல்லாமே ஹேண்ட் பெயிண்டிங். அதே மாதிரி இது இப்போ அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி ஃபுல்லாக குட்டி குட்டி ஷாப், நல்லா க்யூட்டாக இருக்குது. சின்ன சின்ன ஷாப்பு ஃபுல்லாகவே இந்த உடனில் செஞ்ச சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க் இருக்குது, எலிஃபண்ட் அப்படி இப்படின்னு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீம் பன். ஸோ சுற்றி வர எல்லா இடத்துலையும் குரங்கு இருக்குது. ஸோ எல்லாம் உள்ளே உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க. ක්‍රීම් බන් එකයි නගින්න ඕනේ. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் க்ரீம் பன். எனக்கு ஒரு ප්ලේන්ටි දෙකක් க்ரீம் பன்னோட ப்ரைஸ் பாருங்கள், 50. க்ரீம் பன் சுற்றி வர இருக்குது குரங்கு. ஸோ இது சுற்றி சாப்பிடவே கஷ்டம் இருக்கும், திறந்தெல்லாம் பறிச்சுட்டு ஓடிடும் போல இருக்குது. வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பேகு, ஃபோன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா பறிச்சுட்டு போயிடும். ஸோ டக்குன்னு சாப்பிட்டு போகிறது தான் பெட்டர். டக்குன்னு சாப்பிடுங்க. சாப்பாடு இருக்க சாப்பாடுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இங்கே பெருசு ஒன்று இருக்குது, நிறைய சின்னது தான் இருக்குது. கீழே மேலே வயிற்றில் வச்சுருக்கு. இதை இங்கே தான் டீ போடுறாங்க. பிளேன் டீ சூப்பர். சாப்பாட்டுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் சாப்பாட்டுன்னு சார் இப்படி போட்டு கொடுக்கலாட்டி பாஞ்சிருப்பாங்க, சாப்பிடுவோம். இப்போ அதுக்காக இப்போ போட நீங்கள் சாப்பிட வந்து கொடுங்க. இல்லை இப்படி வாங்க. இப்படி ரெண்டு தொண்டு வடங்களே, ஒரு தொண்டு வடங்களே, ஒரு தொண்டு வடங்களே. இப்போ கிட்ட வாங்க, வாங்க இப்படி வாங்க, இப்படி வாங்க. பிரியா பயப்படுறா. இல்லை நான் இல்லை, நீங்கள் இப்படி வாங்க. நான் ஒன்று செய்ய இல்லை கை கொடுங்க, அப்படி கொடுங்க, அப்படி கொடுங்க. இங்கே பின்னாடியும் இருக்குது. பின்னாடி இது கொண்டு பின்னாடி அங்கே மேலே. அம்மா இங்கே பாருங்க எப்படி பார்த்துட்டு இருக்கு. இங்கே பாரு பிரியா, எங்கே இருக்கு மேலே. போறேன் என்ன விடு. அது கேட்ச் பிடிக்கும். மேலே போடுங்க. கடைசியாக பிரியா பாதி பண்ணி தான் சாப்பிட்டா, மிச்சம் குரங்கு தான் சாப்பிட்டுச்சு. ரெண்டும் குரங்கு தான். யார் சாப்பிட்டா? டீ போடுறாரு. ஸோ டீ எப்படி இங்கே மேக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சுகர், இது பால், சுடுதண்ணி, தேயிலை சாயம், நெஸ்டோமால், நெஸ்டி சவுண்டு வேறு லெவலு. ஸோ இது ஐஸ் டீ, நெஸ்டி செய்கிறாங்க. ஐஸ் டீ கிடையாது, நெஸ்டி. ஸோ அப்படியே தான் போகணுமா? இப்படி ஏறியல அதான் திருப்பி ஏறலாம், அப்படியே இருங்க. ஸோ திருப்பி அப்போ உங்களுக்கு பார்க்கலாம் தானே. குரங்கு கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு
அவங்க சொன்னாங்க தனியாக இருக்கிற குரங்கு வந்து கொஞ்சம் டேஞ்சரு. ஸோ அதுதான் அட்டாக் பண்ண பார்க்கும். ஸோ மேக்ஸிமம் அந்த பண்ணக்கூடாது, எதையுமே டச் பண்ணல. குரங்கெல்லாம் டச் பண்ணக்கூடாது. குரங்கு டச் பண்ணாதீங்க. ஃபீட் பண்ணுறதும் த்ரோ பண்ணிவிட்டு ஓடிடுங்க. கையில் நீங்கள் ஃபீட் பண்ண பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுக்க பார்க்கும். ஸோ சிங்கிளாக இருக்க மங்கீஸ்கிட்ட நம்ம சிங்கிள் பசங்களை வந்து நம்ம தொடவே கூடாது. சிங்கிள் பசங்களை அப்படியே விட்டுறணும். இந்த பேபியோடு இருக்கிறதும் நீங்கள் தொட்டுறாதீங்க. பேபி க்யூட்டாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். தொட்டுக்கிட்டு விட்டுறாதீங்க, கடிச்சு வச்சிரும். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் ஒரு ஃபோட்டோவில் ஒரு லேடிக்கு வந்து பைட் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்குது. டீ கடை, சின்ன சின்ன தண்ணி ஜூஸு ஒன்று வாங்கிட்டு போகுமா? தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் வர மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் வர மாதிரி இருக்குது இல்லை? டயர்டாக இருக்கா? ஓகே சாப்பிட்டது இப்போதைக்கு ஓகே. இப்போதைக்கு ஓகே. ஸோ நாங்கள் வீடெல்லாம் வித்துட்டு வந்து மேலே ஏறினா இப்போ கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு அப்போ இங்கே வந்து கல்யாணம் கட்டி குட்டாக இருக்குது ஃபீல். ஸோ பார்ப்போம். இதுக்கப்புறம் ஏறுவையா மேலே சாப்பிட்டது டயர்ட் எக்ஸசைஸ் தானே. எக்ஸசைஸ் தான். 1202 ஸ்டெப். எது நல்லது? எவ்வளோ சொன்னீங்க? 1202 ஸ்டெப். 1202 ஸ்டெப்ஸ். ஏன்னா கீழே இருந்து மேலே வருது. நீங்கள் ஃபுல்லாக ஏறி இறங்குவீங்களா டெய்லி? நாங்கள் டெய்லி தாங்க, என்ன கைட் மார்க்கு கூட்டிகிட்டு போகணும் தானே, வெள்ளக்காரங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான். இல்லாட்டி இவர் ஏன் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்காருன்னா டெய்லி 1200 ஸ்லிம் என்ன ஸ்டெப்ஸ் வந்து ஏறி இறங்கின்னு இப்படி நாங்களும் கைடாக மாறினா நான்லாம் எவ்வளோ ஸ்லிம்மாக வந்துருப்பேன். 6 பேக்லாம் வச்சுருப்பேன் நான். பொய் பொய் பொய். கொரோனாக்கு முதல் வந்து ஒரு நாளைக்கு வரும் இங்கே 2500 வருவாங்க வெள்ளக்காரங்க மட்டும். அந்த நேரத்தில் சில பேருக்கு 4 பீஸ் தரம் போகணும். ஓகே ஓகே. என்ன செய்ய போகணும்? அப்பாவை கொலை பண்ணி தான் இங்கே வந்துட்டார். இந்த கல் சுற்றி 500 பொம்பளைங்க வரைஞ்சிருக்காங்க படம். கலவோல்லாம் மிரவோல் சொல்லுவாங்க, கண்ணாடி. நீங்கள் ஏன் பொண்டாட்டிக்கு முன்னாடி நீங்கள் சொல்லி ஆடி வாங்கி கொடுக்க போகிறீங்க போல இருக்கு. கருங்காலி, இதுதான் எபனி, இதுதான் எபனி. இது இந்த பலகை வந்து கருப்பாக இருக்கும். இதில் தான் பியானோ எல்லாம் செய்வாங்க. இன்னொன்று பாதி வந்துட்டோம், இன்னும் பாதி ஏறிட்டோம்னா அப்போ ஃபுல்ஃபில் ஆயிரும்.